இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது பிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லாரையும் விட ஹேண்ட்ஸமான, எல்லாரையும் விட அழகான, எல்லாரையும் விட ஹாட்டான, அதே மாதிரி எல்லாரையும் விட ஃபிட்டான ஸ்டார். அவர் எப்படிப்பட்ட ஸ்டார்னா, பிலிம் இண்டஸ்ட்ரியில இவருக்கு காட்ஃபாதர்னு யாரும் இல்ல, இவருக்கான கேம்ப்னு எதுவும் கிடையாது. அவர் தன்னோட உழைப்பால, விடாமுயற்சியால பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் பிலிம் ஸ்டார் ஜான் ஆப்ரஹாம். ஜான், இன்னைக்கு சிறப்பான வழக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு ஜட்ஜ் நாங்க உங்களை ஸ்பெஷலா இன்வைட் பண்ணியிருக்கோம். ஹிந்துஸ்தான் டைம்ஸோட சிட்டி எடிட்டர் சோனல் கால்ரா. இன்னைக்கு நம்முடைய ஜட்ஜ் அவங்க தான். ஆப்கி அதாலத்துல இன்றைய வழக்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைய ஜட்ஜோட பெர்மிஷனை கேட்டுப்போம். அனுமதிக்கிற. நீதிமன்றத்தின் வழக்கு ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல ஜான் ஆப்ரஹாம் மீதுள்ள முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல ஜான் ஆப்ரஹாம் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவரு பொய் சொல்லுவாரு. ஜான், இன்னைக்கு நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா, பொய் சொல்ல போறீங்களா? சார், உங்களுக்கு தெரியதான் போகுது. நான் த்ரூ த ஷோ உண்மைதான் சொல்ல போறேன். உங்க சின்ன வயசுல நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்க அம்மா உங்களை நீ எங்க இருக்கேன்னு கேட்டா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவீங்க. ஆனா ஆக்சுவலா பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருப்பீங்க. நான் எப்பயுமே ஜிம்ல இருப்பேன். அண்ட் நான் ஜிம்னாசியம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ 100-200 மீட்டர்ஸ்ல ரேஸ்ல கிளாஸ்ல கம்மியா தான் இருப்பேன். ஆனா ஜிம்லயும் ஆன் த ஃபீல்ட்லயும் அதிகமா இருப்பேன். ஸோ அப்போ பை சான்ஸ் இஃப் த கேர்ள் சரௌண்டிங் மீனா அவங்க கூட மேபி ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். ஒருவேளை இல்ல, நாட் ரெகுலர்லி. எப்பாவது நீங்க கையுங்களமா பிடிபட்டிருக்கீங்க? எப்பயுமே. அது என்னோட லைஃப்ல ரெகுலரா இருந்தது. ஏன்னா அப்பா என்ன பிடிப்பாரு, அம்மா, டீச்சர்ஸ் எல்லாருமே. எங்க இருந்த? நான் கிளாஸ்ல தான் இருந்தேன். எங்க இருந்த? நீ கிளாஸ்ல இல்லையே. இழுத்து அற விட்டதுக்கு அப்புறம் ஆமா நான் கிளாஸ்ல தான் இருந்தேன். So I have learned the hard way. சரி, இது உண்மையா? வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க அம்மா பையனாமே? கம்ப்ளீட்லி இதை நான் ஒத்துக்கிறேன். அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு இதை தான் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க இதை மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலியை விட இம்பார்ட்டன்ட் எதுவுமே இல்லை. லைஃப்ல எல்லாத்த விட ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாம் அண்ட் டாடை கவனிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தெம். மாம் அண்ட் டாடை எப்பயுமே கைவிட்டுறாதீங்க. அப்புறம் நான் ஏன் மம்மிஸ் பாய்னா, மாம் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க பார்சியா இருக்கிறதுனால, அதாவது ஜொராஸ்ட்ரைன் குஜராத்தியா இருக்கிறதுனால நான் காபூல் எக்ஸ்பிரஸ்க்கு ஆப்கானிஸ்தான் போனேன். எனக்கு தாலிபான் த்ரெட் இருந்தது அப்போ. தே வாண்ட் டு கில் மீ. அப்புறம் எனக்கு மாம் கால் பண்ணி கேக்குறாங்க, போனகாது, அதாவது சாப்பாடு சாப்பிட்டியா? மாம், நான் இங்க செத்துக்கிட்டு இருக்கேன், எப்படி சாப்பிட முடியும்? சோ மதர்ஸ் ஜஸ்ட் லவ் ஃபீடிங். எனக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஈட்டிங் மை ஃபுட். உங்களோட பெரும்பாலான படங்கள் ஹிட் ஆகியிருக்கு. கரம் மசாலா, தூம், தோஸ்தானா, அப்புறம் நியூயார்க், இதெல்லாம் நல்ல படங்கள். நீங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. ஆனா இது எல்லாமே மல்டி ஸ்டாரர். ஆமா, அதாவது மத்த ஸ்டார்ஸும் அந்த படத்துல இருந்தாங்க. ஆமா. உங்களுக்கு எப்பவும் இப்படி தோணது இல்லையா, ஜான் ஆப்ரஹாம் ஆக்டர் சோலோ பிலிம் பண்ணி ஆகணும்னு? ஆமா, ஜிஸ்ம் என்னோட ஃபர்ஸ்ட் பிலிம். அது ஒரு சோலோ பிலிம். That also works because of Bipasha Basu. ஆமா, பிபாஷா பாசு. அந்த டைம்ல அவங்க பெரிய ஸ்டார். It works because of her. அதுக்காக இது ஒண்ணு அதுக்கு அர்த்தம் இல்ல நான் வெறும் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ண போறேன்னு. நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் பண்ண போறேன். எல்லாமே அட்டெண்ட் பண்ண போறேன். And I believe that I'm a solo commercial hero and it's step into the direction. நான் என்ன முயற்சி பண்ண போறேன்னா, என்னோட ஆடியன்ஸ் ஜான் ஆப்ரஹாம் ஃபிலிமுக்கு வந்திருக்காங்கன்னு. ஐ ஹோப் தே என்ஜாய் த ஃபிலிம். ஜான் ஆப்ரஹாம் ஃபிலிம் முயற்சி அதுதான். அப்புறம் அதுல ஆடியன்ஸோட ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க உங்களை ஹீரோவா நினைக்கிறாங்க, சார்மிங் ஹீரோன்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ஹிட் கொடுக்கும்போது தூம் படம் பண்றீங்க, அதுல நீங்க வில்லனா மாறுறீங்க.
ஆமா, ரேஸ் 2 அதுலயும் நான் வில்லன். ஸோ ஐ திங்க் தட் பேட் பாய் இமேஜ் ரியலி ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஆடியன்ஸ் லைக் தட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட் பாய். ஆனா மக்கள் உங்களை ரொம்பவே லைக் பண்றாங்க, உங்களை ஒரு ஹீரோவா தான் பார்க்க விரும்புறாங்க. நான் முயற்சி பண்றேன். ஒருவேளை நீங்க முயற்சி பண்றதா இருந்தா அபிஷேக் பச்சனை கிஸ் பண்ணி இருக்க மாட்டீங்க. அது அந்த நேரத்தில் நாங்கள் அந்த சீன் பண்ணும்போது எத்தனை ரீடேக்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு 17 இல்லை 18 ரீடேக்ஸ் ஆச்சு. அண்ட் தேர் வாஸ் நாங்கள் கிட்ட வரும்போது நாங்கள் இப்படி பண்ணுவோம். அப்புறம் எல்லாரும் செட்டில் உள்ள எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த மாதிரி. ஸோ ஃபைனலி வி டர்ன் அவர் ஹெட் அண்ட் டிட் தட் சீன். அண்ட் ஷூட்டிங் அப்போ ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே ஆக்டிங் உங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டியா இருந்தது இல்ல? ஆமா. நீங்க ஃபுட்பாலராக விரும்பினீங்க? ஆமா, நான் ஃபுட்பால் A டிவிஷன் அப்போ ஆடிட்டு இருந்தேன் ஃபார் அ கிளப். அந்த டைம்ல லைஃப்ல எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. ஒன்று நான் நேஷனல் டீமுக்காக ஆடணும், இல்லைனா MBA பண்ணணும். ஸோ ஐ லெஃப்ட் ஃபுட்பால் அண்ட் MBA பண்ணேன். ஸோ MBAக்கு அப்புறம் நான் ஒரு ரேங்க் ஹோல்டர் அண்ட் ஐ ஆம் த டாப் இன் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா இவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். அண்ட் நான் மாடலிங் ஆரம்பிச்சும் போது தென் ஐ ரியலைஸ்ட் ஹவு மாடல்ஸ் ஆர் ட்ரீட்டட். அதாவது டஃபர்ஸ், தே ஆர் ட்ரீட்டட் லைக் அ டஃபர்ஸ், தே டம்ப். ஸோ அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது எப்படி இப்படி ட்ரீட் பண்ண முடியும்னு. ஐ மீன் வி ஹாவ் அ ஸ்ட்ராங் எஜுகேஷன் அண்ட் மேல் மாடலுக்கு ஒரு இமேஜ் இருக்கும், ஒன்லி குட் லுக்ஸ், ஒன்லி பாடி, வேற எதுவும் இல்ல. நீங்க செக்ஸியை பத்தி பேசுனீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ரியலி செக்ஸி பாய் ஆர் அ கேர்ள் இஸ் தட் ஹீ இஸ் நாலேஜபிள். யூனோ, லுக் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. யூனோ, இட்ஸ் ஆல் டிரான்சிஷன். ஆனா உங்க ஃபுல் இமேஜ் கிரியேட் ஆனது உங்களுடைய லுக்ஸ் ஆல தான். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு தான் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிச்சவர்னு தெரிஞ்சிருக்கு. ஆமா. ஆமா. இது சம்பந்தமா எங்கிட்ட சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறமா ஜான் ஆப்ரஹாம் மீது ஆப்கி அதாலத்ல வழக்கும் கேள்விகளும் தொடரும். 5 பொண்ணுங்க உள்ள கையை விட்டா 10 ஹேண்ட்ஸ் இன் த செட். ஒருவேளை நான் அசைஞ்சா தேவர் என்ன ஸ்கிராச். ஸோ நான் அப்படியே நிற்பேன். அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், எப்படி வேணாலும் ஃபீல் பண்ணிக்கங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்து இருக்கிறது ஜான் ஆப்ரஹாம் பிலிம் ஸ்டார் மீது. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் ஜான் ஆப்ரஹாம் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் தம் பாடி மேல அப்செஸ்ட். ஜான், நீங்க என்ன சொன்னீங்கன்னா நீங்க படிச்சவரு, நீங்க ஒரு டாப்பர்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். ஏன்னா இதுவரைக்கும் நாங்க என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா ஜான் ஆப்ரஹாம் ஒரு ஹாட் ஸ்டார், ஃபிட்டஸ்ட் ஸ்டார். அப்புறம் ஒரு சில பேர் இப்படியும் சொல்லுவாங்க, ஜான் ஆப்ரஹாம்னா நாம பார்த்து ரசிக்கக்கூடிய ஒருத்தர். அது விஷயம் என்னன்னா தோஸ்தானால. ஆனா தேர் இஸ் எ கான்ஸ்டன்ட். இதுதான், நான் பாடியில அதிக கவனம் செலுத்துவேன். என்னோட நம்பிக்கை என்னன்னா சினிமா இஸ் த விஷுவல் மீடியம். அப்புறம் ஒருவேளை உங்க பாடி நல்லா இருந்தா, ஃபிட்டா இருந்தா, அதுல தப்பான விஷயமே எதுவுமே இல்லை. ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் யூ டு பி ஃபிட். அப்புறம் ஒருவேளை என்னோட ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல உற்சாகம் கிடைச்சதுன்னா யூ கேன் ஒர்க் அவுட் இட் அண்ட் பி ஃபிட். அப்புறம் அதுல எந்த தப்புமே இல்ல. உங்களை பார்த்தா மக்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு பாடி பில்டிங்ல நம்ம நாட்டுல, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 90% ஆஃப் பாய்ஸ் வந்து ஜிம்முக்கு போறது சல்மான் கானால. அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும். என்னோட இன்ஸ்பிரேஷன் சில்வர் ஸ்டோலன். ஏன்னா அந்த நேரத்துல நான் ராக்கி பார்த்தேன். ராக்கி பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருக்கு கிரேட் பாடி இருக்கு, எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு. அவருக்கு பெரிய பாடி, நானும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாடி பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியில புரோட்டோடைப் கிடைக்கல. அந்த நேரத்துல யாரும் சரியா ட்ரெஸ் பண்ணல, ஜீன்ஸ், டிஷர்ட், யூனோ அந்த டைம்ல ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ் இல்ல, ஸ்டைலா. நான் எப்பவும் இப்படிதான் நினைப்பேன், ஒருவேளை நான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தா அப்புறம் நான் ஒரு ரோல் மாடல் ஆனா, then it should be tell important to the people, you know, have the good body, you have the right habits. Habits ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பாடிய யார் வேணாலும் பில்ட் பண்ண முடியும், ஆனா அதை எப்படி பண்றதுன்னு தான் முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ நோ, நோ ஷார்ட்கட்ஸ்.
நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், நோ ட்ரிங்க்ஸ், யூனோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இது மாரல் ரிலீஜியஸோ இல்ல எத்திக்கலான விஷயமோ இல்ல. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கோயிங் ரைட் வே. ஒருவேளை பாடியை டெவலப் பண்ணணும்னா இந்த சிகரெட், ஆல்கஹால் இதுல இருந்தெல்லாம் நம்ம தூர தள்ளி நிக்கணும். நல்ல டயட் சாப்பிடணும், டிசிப்ளின்டா இருக்கணும். வெரி டிசிப்ளின். ரொம்ப போரிங்கா இருக்கும் லைஃப், ரொம்ப போரிங்கா இருக்கும். ஆனா பாடி காட்டணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தோஸ்தானா பண்ணி ஆகணும். யூனோ இட்ஸ் லைக் ஆக்சுவலி நான் ஆடியன்ஸ்க்கு இந்த விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலி ஐ எம் வெரி ஷை. எனக்கு வெக்க அதிகம். தோஸ்தானால ஒரு ஒரு ஷாட் வந்தது. முதல்ல இந்த ஷை பத்தி பேசலாம். நீங்க ரொம்ப ஷை. ஆமா, நான் ரொம்ப ஷை தான். நாங்க சல்மான் கான் ஷர்ட் அவுக்கிறது மட்டும் தான் பாத்திருக்கோம். நீங்க பேண்டையும் சேர்த்து நான் என்னோட பாடியில ரொம்ப கம்ஃபர்டபுள், பட் ஆல்சோ வெரி ஷை. நான் ஜென்ரலி மக்கள் ஷர்ட் அவுக்க சொன்னாங்கன்னா என்னால முடியாது. ஐ எம் வெரி ஷை. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். ஆனா தெரியல. தோஸ்தானா படத்துல நீங்க ஃபுல்லா இலு அண்டர்வேர்லயே சுத்தி இருக்கீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். when the clothes used to come, அபிஷேக்கும் எனக்கும், அபிஷேக்கு ஃபுல் வார்ட்ரோப் வரும். ஆனா எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆங்கர் மட்டும் வரும். ஒரு எல்லோ, ஒரு ரெட், ஒரு ஒயிட். ஆனா ஒரு சமயத்துக்கு அப்புறம் நான் கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டேன். எனக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டேன். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தப்போ கெட்டிங் அவுட் ஆஃப் த வாட்டர், அட் தட் பாயிண்ட் ஆஃப் த டைம் மக்களுக்கு கரண் ஜோஹர் அங்க உட்கார்ந்திருந்தாரு. அண்ட் ஹீ சேயிங் தட் ஐ செல் த ஃபிலிம் ஆன் தி ஷாட். ஆன் தி ஷாட் யுவர் வாக்கிங் அவுட் ஆஃப் த வாட்டர். நான் சொன்னேன் இதுல என்ன பெருசா இருக்கு. ஹீ செட் இதுல இருக்கு பெருசா. அவருக்கு எக்ஸாக்டா என்ன பண்றாருன்னு தெரியும் படத்துல. அப்புறம் நியூயார்க் சொல்லுங்க. அதுலயே நீங்க துணி எடுத்துட்டு நியூடா ஒரு சீன் இருந்துச்சு சார். தட் இஸ் அன் டார்ச்சர் சீன். அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கபீரை கேட்டேன், ஷுட் ஐ ஹவு டு டூ ஏ டார்ச்சர் சீன், ஹவ் வாஸ் த பிரிசனர்ஸ் டார்ச்சர்ட். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல அவங்களோட துணியை அவுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள ஐஸ் பிளாக்ல படுக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் வாட்டர் லாகிங், வாட்டர் போர்டிங்னு சொல்லுவாங்க. So we went through the entire process of going through the torture, went through every step of torture. So ரொம்ப அவசியம். நியூயார்க்ல பாத்தீங்கன்னா ஆதித்யா சோப்ரா என்ன சொன்னாருன்னா, ஜான் உங்களை மக்கள் தோஸ்தானால பாடிக்காக பார்த்தாங்கன்னா நியூயார்க்ல பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்ப்பாங்க. ஆனா நியூயார்க் எனக்கு பிக்கஸ்ட் கமர்ஷியல் ஹிட் தென் தோஸ்தானா. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. நியூயார்க் இஸ் ஃபார் பிக்கர் இன் கமர்ஷியலி. ஆனா நியூயார்க் போட்டோஸ்னால ஒரு கேஸும் ஃபைல் ஆச்சு. டெல்லி கோர்ட் என்ன சொல்லிருந்ததுன்னா, இந்த மாதிரி போட்டோஸ் பேப்பர்ல வந்திருக்கு, இப்படிப்பட்ட போட்டோஸ் எடுத்தவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு. அடேங்கப்பா. ஆனா என்ன காரணம் நீங்க படத்துல துணியே இல்லாம தெரிவிங்க? வெப்பம் அதிகமா இருக்கு. ஐ திங்க் ஒரு இமேஜ் உருவாகிறோம், யூ நோ ஹிஸ் பாடி அப்படின்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு அப்பாலஜெட்டிக் அபவுட் பாடி. அப்பாலஜெட்டிக் இல்ல, ஆனா நான் என்னப்பா பண்றது, அது இதுன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் நான் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமா? அப்புறம் ஜூட்டாஹி சை படத்துல நான் அப்படியே ஷவர்ல இருந்து வெளியே வருவேன். அப்போ அப்பாஸ் டயர்வால அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. இந்த பாரு ஜான், மசில்ஸ்லாம் தெரியவே கூடாது. அங்க சோப்பு நுரைய எடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணாரு. இப்படி இந்த மாதிரி கவர் பண்ணார் ஃபுல்லா. அவர் சொன்னாரு, அங்க கொஞ்சம் தெரியுது, அதையும் கவர் பண்ணு இந்த மாதிரி. சோ நாங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். கான்சென்ட்ரேஷன் இதுதான். எனக்கு நல்ல படம் பண்ணணும். ஒத்துக்கிறேன். குட் பிலிம்ஸ், டைரக்டரோட டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரோல் கொடுக்கறாங்க, அப்படிப்பட்ட இமேஜ் டெவலப் ஆயிடுச்சு. ஆனா உங்களை போட்டோ ஷூட் பண்ணும்போது ஒரு சில போட்டோஸ் எங்கிட்ட இருக்கு. இது தோஸ்தானாவோட போட்டோ ஷூட். அப்புறம் இது யாரோட போட்டோ ஷூட்? இல்ல இது அபிஷேக் பச்சனோட பாடி. ஓ என்னதா, நல்லா இருக்கா? எப்பவுமே, அதாவது ஒவ்வொரு நாளும் மேகசின்ஸ்ல உங்க போட்டோஸை பார்க்கும்போது அதுல உங்க துணி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகுது. நான் லைஃப்ல எல்லாமே பண்ணிருக்கேன் ரஜித் சார். ஒரு மாடலிங் உலகத்துல என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிருக்கேன். அப்புறம் பிலிம்ஸ்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு லிமிட் வரைக்கும் வந்துட்டேன். ஐ திங்க் தோஸ்தானா இஸ் த லிமிட் நவ். இதை விட அதிகமா இட் வில் பி மோர் கைண்ட் ஆஃப் பிலிம்ஸ் நவ். லெஹங்கா கட்டிக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா.
அது ஒரு ஃபீமேல் மாடலுக்காக வந்தது. ஆனா அந்த லெஹங்கா எனக்கு போட்டு விட்டாங்க. நான் அந்த லெஹங்காவை போட்டு வாக் பண்ண அந்த ரேம்ப் வாக்ல, அப்புறம் எதிரில் உள்ள ஆடியன்ஸா இங்க மக்கள் உட்காந்துருக்க மாதிரி அவங்க என்ன பார்த்தாங்க, அப்புறம் கிளாப் பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஷாக் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. அவங்க அப்படியே உறைஞ்சிட்டாங்க. இவன் என்ன பைத்தியக்காரனா, ரேம்ப்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. இப்ப நான் ஒரு நியூஸ் படிச்சேன். ஜான் ஆப்ரஹாம் தன்னுடைய பட்டை இன்சூர் பண்ணியிருக்காரு, அதுவும் 10 கோடி ரூபாய்க்கு. டெஃபினெட்லி இன்சூரன்ஸோட ஃபில்லர்ஸ் வந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து பேசினாங்க இன்சூரன்ஸை பத்தி. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லைன்னு, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு. நாம வந்திருக்கிற மக்கள்கிட்டயே இந்த மாதிரி ரோல்ஸை பத்தி அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க நம்ம கேட்போம். யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? அபிஷேக் பச்சனை கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? அது கொஞ்சம் போக்கி. ஏன்னா அவரோடதும் கொஞ்சம், அவருக்கும் தாடி அதிகமா இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல நாங்க கிஸ் பண்ணல. இங்கே அதை பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அப்படி காட்டியிருக்காங்க, ஆனா அது உண்மையிலேயே கிஸ் இல்ல. ஆமா, அது உண்மையான கிஸ் இல்ல. அது காமெடிக்காக தான். அது உண்மையான கிஸ் இல்ல. அதுதான் உண்மை. ஐ திங்க் அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். சப்ஜெக்டும் அது மாதிரி. ஆனா உங்களை கே ஐகான்னு சொல்லுவாங்க. பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம்தான். அதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஒருவேளை ஒரு கே சொசைட்டி இருந்தா அதை அவங்க லைக் பண்றாங்கன்னா அதுல எந்த விதமான தவறுமே இல்ல. ஏன்னா நாங்க அவங்களோட உணர்வுகளை மதிக்கிறோம். சோ அதுல எந்த விதமான தவறுமே இல்ல. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க வெளியே போகும்போது பொண்ணுங்க கூட உங்களை இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆமா, இந்த மாதிரி எப்பவுமே நடக்கும். ஆனா இப்போ பெண்கள்லாம் ரொம்ப தைரியமானவங்க. பசங்களை விட பெண்கள்லாம் ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க என்ன வந்து கட்டிப்பிடிக்க வரும்போது அவங்களோட கை வந்து என்னோட டிஷர்ட்டுக்கு உள்ள போகும். அப்புறம் ஒரு 5 பொண்ணுங்களோட கையை டிஷர்ட்டுக்குள்ள உள்ள போனா எப்படி இருக்கும்? ஒருவேளை நான் இப்படி அசைஞ்சா தேவர் இன் ஸ்கிராச். ஸோ நான் இப்படியே நிற்பேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் ஃபீல் பண்ணுங்க, நான் இப்படியே. ஆனா என்ன ஸ்கிராச் மட்டும் பண்ணாதீங்க. சோ அது ரொம்ப இனிமையா இருக்கும். அனுபவிச்சவனுக்கு தான் அது தெரியும் இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா நல்லா இருக்குமானா அவங்களோட ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கை உள்ள போனா இட்ஸ் பாருங்க இப்படியே நடக்கும். இப்போ ரீசெண்ட்ல ஒரு பட்டு விஷயம் வந்தது இல்ல, அப்போ நான் ஃபிளைட்ல டிராவல் பண்ணும் போதெல்லாம் ஏர் ஹோஸ்டர்ஸ் அப்புறம் மற்றவங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ் கேட்டா ஐ கோ இன் த அலி, அங்கே எடுப்பேன். நான் யார் கேட்டாலும் அதை மறுக்கிறதே இல்லை. நான் பப்ளிக் எப்பயுமே நோ சொன்னதில்லை. நான் எல்லார் கூடயுமே எடுப்பேன். இதுக்கு முன்னாடி கை இங்கே போடுவாங்க, இப்போ இங்கே போடுறாங்க. இதோ இந்த மாதிரி இப்படி. இது ஸ்ட்ரேஞ்ச் தான். ஆனா இது உண்மைதானா? நீங்க ஃபிளைட்ல உட்கார்ந்ததுமே தூங்கிடுவீங்களாமே? ஆமா, வாயை திறந்து இப்படி. அப்புறம் நான் முழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா க்ரூ மெம்பர்ஸ் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மூக்குல எனக்கு ஃபுல்லா பிளாக்கேஜ் இருக்கு, அதனால 90% பிளாக் இருக்கு இது ஃபுல்லாவே. ஸோ வாயால தான் மூச்சு விடுவேன் இப்படி. பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கும். யாரு கூடயாவது படம் பார்க்க போனாலும் அங்கேயும் நீங்க தூங்கி போயிடுவீங்களா? நான் எப்பயுமே 90% ஃபிலிம் பார்க்கும் போது ஃபிலிம் ஸ்டார்டிங்ல இப்படி உட்காருவேன். சாப்பாடு தேவை, ஸோ பாப்கார்ன் கார்ன் இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்புறம் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆனதும் இப்படி தூங்கிடுவேன். அப்புறம் கடைசியில என்னாச்சு அப்புறம் வெளியே வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நான் சூப்பர் ஹிட், சூப்பர், அவுட்ஸ்டாண்டிங் அவங்க கிட்ட போய் தான் சொல்லுவேன். சார் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. ஒரு மனுஷன் எப்பவும் தன்னோட முதல் காதலை மறக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இப்பவும் உங்களுக்கு பிபாசா பாசு உங்களோட நினைவுகள்ல இருக்காங்களா? சார் ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையை மட்டும் சொல்லுங்க, பொய் சொல்லிடாதீங்க. கண்டிப்பா பிபாஷா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கோ இல்லையோ லைஃப்ல, ஆனா பிபாஷா எப்படி எனக்கு லைஃப்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்களோ இண்டஸ்ட்ரியில, அப்புறம் எனக்கு அவங்க ஒரு சாலிட் ஃபிகரா இருந்திருக்காங்க. ஸோ பிபாசா மேல எனக்கு ரொம்பவே லவ் இருக்கு. அதை விட ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்க ஒரு பெண், ரொம்ப மரியாதைக்குரிய பெண். அப்புறம் அவங்களோட டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு எப்பயுமே மரியாதை கொடுக்குறேன். அவங்களும் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க என்ன மாதிரியே. அவங்க அதை ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா. இதை தான் சொல்ல விரும்புறேன். ஒரு பெண்ணை மதிக்கிறது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா காதல் டெம்பரவரி, காதல் வரும் போகும், ஆனா மரியாதை நிரந்தரம். நான் எப்பயுமே பிபாசா பாசுவை மதிக்கிறேன். அவங்க சூப்பர். இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஜான் ஆப்ரஹாம் மீது உள்ள வழக்கும் கேள்விகளும் தொடரும். திரும்ப வந்து இவரோட உறவுகளை பத்தி நாம கேட்டு தெரிஞ்சுப்போம். பொறுத்திருங்க. இந்த வாட்சை நான் உங்க ஷோ வரதுனால தான் கட்டிட்டு வந்தேன். ஷோக்காக தான், ஷூ கூட அதுக்காக தான். நான் செப்பல் தான் போடுவேன் எப்பயுமே. ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கா. ரஜத் சர்மா ஷோக்கு வரும்போது இந்த மாதிரி ரொம்ப ஃபார்மலா இருக்கணும் இல்ல, அதனால. ஏன்னா உங்களோட ஷோ ரொம்ப நீட்டா இருக்கும், அதனால தான் முழுசா ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்முடைய கெஸ்ட் பிலிம் ஸ்டார் ஜான் ஆப்ரஹாம். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ஜான் ஆப்ரஹாம் மீது உள்ள குற்றச்சாட்டு, அவர் இப்ப செல்ஃபிஷ் ஆயிட்டாரு. ஜான், இது என்னோட குற்றச்சாட்டு இல்ல. நான் ஒரு இன்டர்வியூல படிச்சேன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நான் இப்ப ரொம்பவே செல்ஃபிஷ் ஆயிட்டேன், என் கவனம் பூரா என் கரியர்ல தான் இருக்குன்னு. ஆமா, இந்த குற்றச்சாட்டு பெரும்பாலும் உண்மைதான். அப்புறம் இன்ஃபேக்ட் இதுல கில்ட்டி பார்ட்டி நான் தான். அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான். எப்பவும் இது மாதிரி நடந்திருக்கு. ஃபேமிலிக்காக என்கிட்ட டைம் இல்ல. பிகாஸ் ஐ எம் அப்சஸ்ட் வித் மை கேரியர். நான் ரொம்ப அப்சஸ்ட் ஆயிட்டேன். நான் எந்த படம் பண்ணணும், அப்புறம் நான் தினமும் ஸ்கிரிப்ட் படிப்பேன், அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பேன், அதுக்கப்புறம் ப்ரொடியூசரை மீட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் பண்ணுவேன். நான் தூங்கும்போது 3 மணி ஆயிரும், அப்புறம் 6 மணிக்கு முழிச்சிருவேன். ஐ ஹார்ட்லி ஸ்லீப். அப்புறம் என்னோட ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நான் பாக்கெட்ல காசு வச்சுக்க மாட்டேன். அப்புறம் இந்த வாட்ச் கூட இந்த ஷோக்காக தான் கட்டிட்டு வந்தேன். ஷோக்காக தான். ஷூ கூட அதுக்காக தான். நான் செப்பல் தான் போடுவேன் எப்பயுமே. ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கா. ரஜத் சர்மா ஷோக்கு வரும்போது இந்த மாதிரி ரொம்ப ஃபார்மலா இருக்கணும் இல்ல, அதனால. ஏன்னா உங்களோட ஷோ ரொம்ப நீட்டா இருக்கும், அதனால தான் முழுசா ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஆனா என்னோட பாக்கெட்ல எப்பயுமே பணம் இருக்காது. என் கூட வேலை செய்யறவங்க, சிரஞ்சீவ்னு என்னோட டிரைவர் ஒருத்தர் இருக்காரு, அசிஸ்டன்ட் இருக்காங்க, எல்லாம் ஒன் ஸ்டாப் ஷாப் தான். சிரு எனக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பா, நான் அந்த கார்னேஷனை வாங்க விரும்புறேன் அப்படின்னு. 10 ரூபா கூட, நான் அந்த ரோஸ் வாங்கணும். இப்படிதான் என்னோட லைஃப் ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ கடனை வாங்கி தான் ஒரு சில டைம் நான் ஃப்ளவர்ஸை வாங்குவேன். சல்மானுக்கும் உங்களுக்கும் கத்ரீனாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பால பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது உண்மை இல்லை. அப்புறம் நான் இதுவும் சொல்ல விரும்புறேன். டெஃபினெட்லி சல்மானுக்கு எனக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை என்னன்னே தெரியாது. எங்க டேடும் மாமும் எனக்கு லைஃப்ல இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்ணா, வேலை செய், நல்லா பண்ணு, கிளம்பி வந்துரு, மக்கள் கூட சண்டை போடாத, சண்டை போடுறது உன்னோட வேலையே இல்ல அப்படின்னு. சல்மான் கான் ஆப்கி அதாலத்துக்கு வந்தப்ப நாங்க உங்களை பத்தி பேசினோம். ஆமா. அவர் என்ன சொன்னாருன்னா, ஜான் ஆப்ரஹாம் கத்ரீனாவை ஒரு படத்துல இருந்து நீக்கிட்டாரு. சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு. சார் எனக்கு ஞாபகம் இருக்கு. தட் வாஸ் த பார்ட் ஆஃப் ரீசன். அந்த படத்தோட பேர் வந்து சாயா. அப்போ சாயா நாங்க ஷூட் பண்ணும் போது ஜிஸ்ம் ரிலீஸ் ஆகல. அப்ப நான் புது பையன். இன்னைக்கு டேட்ல கூட அந்த நேரத்துல டெஃபினெட்லி அந்த டைம்ல நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணதே இல்ல. என்னோட டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர் கிட்ட ஹீரோயின் எடுத்துருங்க, இன்னொரு ஹீரோயின் போடுங்கன்னு சொன்னதில்ல. என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் என்ன எப்படி உங்களுக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லன்னு சொல்ல வரீங்க? ஆமா. அப்புறம் இன்னைக்கு பவர் அப்படி இருந்தாலும் நான் அப்படி பண்ண மாட்டேன். இந்த ஹீரோயினை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என் படத்துல இருந்து எந்த ஹீரோயினும் தூக்க மாட்டேன். டைரக்டர் என்ன டிசைட் பண்றாரோ அதுதான் நடக்கும், நான் எதுவும் இல்ல. சோ அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னா, கத்ரீனா ஒரு ஷாட்ல இருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே நான் செட்டுக்கு போகும்போது அவங்க அங்க இல்ல. சோ நான் டைரக்டர்ட்டையும் ப்ரொடியூசர்ட்ட கேட்டேன், நேத்து அவங்க இருந்தாங்களே, இன்னைக்கு எங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. எப்போ அப்படின்னு கேட்டேன். உங்களோட லாஸ்ட் எபிசோடு முடிஞ்சப்போ. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு காரணம்னு. ஆக்சுவலி நானும் ஷாக் ஆயிட்டேன். இதனால நடந்துச்சா இல்ல இதனால நடந்ததா அப்படின்னு. இல்ல இதுவாலதான் இருக்குமோ, எனக்கு காரணமே தெரியாது. சோ ஐ திங்க் அதுல எந்த விதமான உண்மையுமே இல்ல. நான் எப்பயும் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். டெஃபினெட்லி நான் எல்லாருமே மதிப்பேன். நான் என்ன நினைப்பேன்னா, மத்தவங்களோட வாழ்க்கையில விளையாடக்கூடாதுன்னு. நான் யாரையும் படத்துல இருந்து நீக்க மாட்டேன். அது என்னோட வேலையே இல்ல. ஐ திங்க் யூ ஹாவ் டு பி வெரி சென்சிட்டிவ். ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்படிதான் வந்திருக்கேன். சோ நான் கத்ரீனா இல்ல, வேற யாரா இருந்தாலும் மதிப்பேன். அவங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். அது அவ்வளவு ஈஸி இல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் ஒரு ஹீரோ எனக்கு இந்த ஹீரோயின் தான் வேணும், இந்த ஹீரோயின் வேண்டாம், அப்படிலாம் நான் என் லைஃப்ல சொன்னதே இல்லை இதுவரை. சல்மான் இதுவும் சொன்னாரு. நியூயார்க்ல நீங்க அவரு கூட வேலை செய்யும் போது கத்ரீனா அப்ப பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்க. அப்ப
சல்மான் என்ன சொன்னார்னா, நானும் கட்ரினாவும் சேர்ந்து தான் ஜான் ஒர்க் பண்ணலான்றது முடிவு எடுத்தோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா கத்ரினா வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டார் அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் ஆல்வேஸ். நான் அவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களால எனக்கு கபீர் கானுக்கு ஒரு பெரிய ஹிட் கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. எந்த ஹீரோயின் கூடலாம் நீங்க வேலை செய்றீங்களோ, அது கட்ரினாவா இருக்கட்டும், வித்யா பாலனா இருக்கட்டும், அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடுதே? அது அது எப்பயுமே ஏன்னு தெரியல, படத்தோட பப்ளிசிட்டிக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு புரியல. ஆனா ஒவ்வொரு ஹீரோயினுக்கு பின்னாடியும் ஒரு ரூமர் வந்துகிட்டு தான் இருக்கு. முத படத்துல இருந்து, ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் எல்லா படத்துலயும் அதையே கண்டினியூ பண்ணிருக்கீங்க. முத படத்துல கண்டிப்பா இருக்கு, அது ரொம்ப சாலிடான விஷயம். ஆனா அதுக்கப்புறம் எப்பயுமே இல்ல. நான் என்னோட ஒர்க்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். வேலை தான் முக்கியம், வேலைக்கு தான் முக்கியத்துவம். ஹீரோயின் யாரா இருந்தாலும் நான் வேலை தான் பார்ப்பேன். கத்ரினா வித்யா இந்த மாதிரிலாம் இல்ல. அப்புறம் நடுவுல ஹீரோ வந்துடுறாங்க. யூனோ சார். மத்தவங்க கல்யாணத்துல ஆடும்போது கூட நீங்க யோசிச்சதே இல்லையா? ஒரு விஷயம் ரஜத் சார், நல்லதா போச்சு நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்க. நான் ஆடினதை பத்தி நான் எப்பயும் அப்பியரன்சஸ் கல்யாணத்துல பண்ண மாட்டேன். ஏன்னு தெரியல, பிரின்சிபலி என் மைண்ட்ல இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருச்சு, நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ நான் வெட்டிங்ல டான்ஸ் ஆட மாட்டேன், ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு. அப்புறம் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்ஜிஓ ஃபங்க்ஷனா தான் இருக்கும், அதாவது நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். என்னோட ஏஜென்ட் கேட்பாரு, நீங்க பணம் சம்பாதிக்க மாட்டேன்றீங்க, நீங்க ஆட மாட்டேன்றீங்க, ஃபிலிம் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன்றீங்க, கல்யாணத்துல ஆட மாட்டேன்றீங்க, வேற என்னதான் பண்ணுவீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட மெயின் வேலை படத்துல வரது அண்ட் கோ ஃபார் சேரிட்டபிள் ஃபங்க்ஷன். ஒருவேளை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கூப்பிட்டா நான் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போவேன். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட யோசனை ரொம்ப ப்ரோக்ரெசிவா இருக்கும். அப்புறம் மாம் ஒர்க்ஸ் ஃபார் மேக் ஹேர் ஃபவுண்டேஷன். இட்ஸ் அ கேன்சர் திங். ஸோ ஒரு சில வாட்டி மேக் ஹேர் விஷில் இப்படி இருக்கும், அந்த கேன்சர் பசங்களோட ஆசை இப்படி இந்த மாதிரி இருக்கும். அவங்க இந்த ஆர்டிஸ்ட மீட் பண்ண விரும்புவாங்க, இந்த ஆக்ட்ரஸை பார்க்க விரும்புவாங்க. அப்போ யாரும் கிடைக்கலனா நானே டெவலப் பண்ணி போவேங்க. அம்மா கால் பண்ணி சொல்லுவாங்க, ஜான் இந்த ஆக்டர் வரல, நீ வந்துரு அப்படின்னு. அப்போ நான் போவேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, பிகாஸ் ஐ லைக் தட். அப்புறம் ஒரு வாரத்தில் நாங்கள் 200-300 நாய்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், தெரு நாய்களுக்கு. ஸோ அது அம்மாவோட ஒரு பழக்கம். 25 வருஷமா அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துல கமர்ஷியலா போறத பத்தி பேசல. ஆமா. அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டோனி கல்யாணத்துக்கு நீங்க போனப்ப, ஆமா, அங்க நல்லா ஆடின, ரொம்ப நல்லா இருந்தது. டோனி நியூஸ் சேனல்ஸ் அலோ பண்ணல, ஆனா எல்லா நியூஸும் வெளியே வந்துச்சு. அங்க எல்லாரோட ஒருத்தர் சந்தோஷமா ஆடினார்னா அது ஜான் ஆப்ரஹாம்னு. சார் ஆக்சுவலி அங்க கிரௌட் ரொம்ப கம்மியா இருந்தது, கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் என்ஜாய் த டே. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட கல்யாணத்துல. டெண்டுல்கர் பெரிய கிரிக்கெட்டர், டோனியோட ரொம்ப நல்ல நண்பர். அவரை டோனி சார் அவருடைய கல்யாணத்துக்கு கூப்பிடல. சோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜான் ஆப்ரஹாம் என்ன டோனியோட சித்தப்பாவா, அவரை மட்டும் கூப்பிட்டுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் டோனியோட என்னோட வேல்யூஸ் சிமிலரா இருக்கும். அவரு ராஞ்சி பையன் அண்ட் ரொம்ப சிம்பிளான பையன். ஹீ இஸ் அ வெரி ஸ்ட்ரைட் பாய். அவர் ரொம்ப நேர்மையான மனிதர். அப்புறம் நான் ஆன் ரெக்கார்ட் சொல்ல விரும்புறேன், ஐ திங்க் ஹீ இஸ் அவர் இந்தியா டீமுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்திய கிரிக்கெட் வரலாறுல அவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அவர் ஒரு ஃபேமிலி மேன். எங்க 2 பேர்ல ஒரு விஷயம் காமன், அவருக்கும் ரொம்ப பைக் பிடிக்கும். ஹீ லவ்ஸ் மோட்டார் சைக்கிள். அவர்கிட்ட 29 பைக்ஸ் இருக்கு. அப்புறம் என்கிட்ட 4 மட்டும்தான் இருக்கு. ஸோ உங்ககிட்ட 4 மோட்டார் பைக்ஸ் இருக்கு, ஆனா நீங்க ஓட்டுற வண்டிங்க ரொம்ப சாதாரணமானது. ஆமா, நான் ஜிப்சி ஓட்டுவேன், மாருதி ஜிப்சி. நான் ஜிப்சி வாங்க போனப்போ அங்க விக்கிற ஒரு கேட்டார் என்கிட்ட, இஸ் திஸ் ஃபார் யுவர் செக்யூரிட்டி? நான் இல்ல, எனக்காகன்னு சொன்னேன். எனக்கு நானே செக்யூரிட்டி, எனக்கு எதுக்கு? நான் சொல்றது புரியுது இல்ல? ஸோ அதை நான் எதுக்காக வாங்கினேன்னா, ஒரு டைம் டேட் ஃபர்ஸ்ட் டைம் ஜிப்சி புக் பண்ணப்போ, வென் ஐ வாஸ் ரியலி யங், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், டேடோட புக்கிங் நம்பர் தட் வாஸ் புக்கிங் நம்பர் 1, தட் ஜிப்சி. அந்த நேரத்தில் அவரோட பார்ட்னர் வந்து ஏமாத்திட்டார், எங்ககிட்ட பணம் இல்லை அப்போ. ஸோ அந்த டைம் ஜிப்சி எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் மாதிரி ஆயிருச்சு, ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிருச்சு. வாழ்க்கையில நான் வாங்கினா அதை தான் வாங்குவேன். இந்த மாதிரி இங்கே எவ்வளோ வண்டி இருக்கோ, ஐ லவ் யுவர் கார், பியூட்டிஃபுல். ஆனா என்னோட வண்டி ரொம்ப பேசிக், கொஞ்சம் இடுப்பு வலிக்கும், ஆனாலும் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ரஃப் ஃபீல் கிடைக்கும்.
ஜான் சார், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஃபீல் பண்றீங்களா? அப்போ அதுக்காக நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா? ஏதாவது ஒரு வீக்கெண்ட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது? இப்போ நான் டேட் மாம டின்னருக்கு வெளியில கூட்டிட்டு போவேன், லஞ்சுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆனா எங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு சிம்பிள் மைண்டட்னா, எங்க அப்பாவுக்கு ஒரு வண்டி கொடுத்தேன் பர்த்டேக்கு. அது ஹோண்டா சிவிக். ஆனா இப்ப கூட எங்க அப்பா பஸ்ல தான் போவாரு, அம்மா ட்ரெயின்ல போவாங்க, அப்புறம் அண்ணன் ஆட்டோ ரிக்ஷால. பெரும்பாலும் நான் பக்கத்துல போகும்போது இல்ல ஜிம்முக்கு போகும்போது ஐ வில் டேக் த ஆட்டோ ரிக்ஷா. ஸோ நாங்க ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் டிராவல் பண்ணுவோம். நாங்க எங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்க விரும்பவே இல்லை. இதுக்கு முன்னாடி நாங்க எப்படி இருந்தோமோ ஆஸ் எ ஃபேமிலி நாங்க அதே மாதிரி தான் இருக்க விரும்புறோம். அண்ட் இனிமேலும் அப்படிதான் இருப்போம். ஆடம்பரமா வாழ நாங்க விரும்பவே இல்லை, எப்பவும் அதே மாதிரி தான் இருப்போம். நீங்க பெரிய ஸ்டார், காசு இருக்கு, ஃபேம் இருக்கு, நல்ல பேர் இருக்கு, பெரிய படங்கள் இருக்கு, கமர்ஷியல் சக்சஸ் இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க சிம்பிள் லைஃப் வாழ்றீங்க. எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால என் அக்கௌண்ட்ல 550 rupees இருந்தது, 550 ரூபா. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது 550 rupees மட்டும்தான் இருந்தது. அப்புறம் அந்த நேரத்தில் என்னோட சேலரி 4800 rupees. அண்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் 2003 when I came to the industry. நான் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி வந்தேன்னா, எனக்கு இப்படிதான் தோணுச்சு, ஒருவேளை நான் இங்கிருந்து போனேன்னா என் பலத்தால போனேன், என் பலத்தால வாழணும்னு, எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவைப்படக்கூடாதுன்னு. அப்புறம் ஜான் அப்ரஹாம் ஒரு இண்டிவிஜுவல். அவரு யாருக்கும் நண்பனும் இல்லை, யாருக்கும் எதிரியும் இல்லை. அவர் வருவாரு, அவர் வேலையை மட்டும் பார்ப்பாரு. அவர் வெறும் ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல். அப்புறம் என்னோட ஆடியன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் ரெப்ரஸன்டேஷன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க இருக்கிற பெரும்பாலான ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி என்ன மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் மிடில் கிளாஸ். வி ஆர் ஆல் மிடில் கிளாஸ், ரைட்? அது ஒருவேளை என்ன பொறுத்த வரைக்கும் நான் மிடில் கிளாஸ் வீட்ல இருந்து வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கேன்னா நான் மட்டும் இல்ல, யார் வேணாலும் ஜெயிக்க முடியும். இங்க இருக்கிற பொண்ணுங்க பசங்க இல்ல, ஜான் அப்ரஹாம் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யார் வேணாலும். நான் நினைக்கிற இந்த ஒரு விஷன் என்னோட ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே நடக்கணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது இதுவா தான் இருக்கும். நீங்க ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இது உண்மையிலேயே ரொம்ப அருமையான விஷயம். இதுக்காக ஆடியன்ஸ் கிளாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னும் உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஜான் அப்ரஹாம் மீது மக்கள் தரப்புல இருந்து இன்னொரு குற்றச்சாட்டு. ஷாருக்கும் அக்ஷய்க்கு அப்புறம் 25 வருஷம் கழிச்சு இந்த இண்டஸ்ட்ரியில நான் மட்டும்தான் பேக்ரவுண்ட் இல்லாம வந்த ஒரே ஆர்ட். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம குற்றத்தை சுமத்தி வழக்காடிட்டு இருக்கிறது, கேள்விகளை கேட்கறது பிலிம் ஸ்டார் ஜான் அப்ரஹாம் கிட்ட. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் ஜான் அப்ரஹாம் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் ஆபத்தோட விளையாடுவார். ஜான், உங்களை பத்தி நான் படிக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, உங்க எல்போஸ்ல, உங்க ஷின் ஸ்பிளின்ஸ்ல ஜிம்ல அடிபட்டது, உங்களுக்கு எத்தனையோ போன்ஸ் உடைஞ்சிருக்கு. கரெக்ட். ஒரு ஆக்சிடென்ட்ல லெஃப்ட் ஃபுட்ல காயம் ஏற்பட்டுச்சு. வேற ஒரு ஆக்சிடென்ட்ல உங்க ஃப்ரண்ட் ஃபுட் உடைஞ்சது. இது இத்தனை அடி வாங்கி நீங்க என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க? சார், ஆரம்பத்துல நான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ அந்த நேரத்துல என்னோட ஃபர்ஸ்ட் மூவி பச்சன் சார் கூட, அந்த படம் பேரு எட்பார். அது வந்து 4th ரிலீஸ் ஆச்சு. ஆனா படம் சரியா போல. அந்த நேரத்துல என்னோட லெஃப்ட் ஆர்ம் பிரேக் ஆச்சு. இந்த இடம் ஃபுல்லா உடைஞ்சிருந்தது. அந்த நேரத்துல நான் தான் வண்டி ஓட்டினேன், டாடா சியரா. அப்புறம் நான் கியரை இப்படி சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஓட்டிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல கை இவ்வளவு தூரம் உடைஞ்சிருச்சு. ஸோ அந்த டைம்ல பச்சன் சார் டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இப்போவும் தான் அமிதாப் பச்சன் சார் ஷூட் வர்றாருன்னா நீ அங்க இருக்கணும். ஸோ நான் ஷூட் அப்போ ஒரு ரிமூவபிள் கேஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஷாட்டுக்கு முன்னாடி அந்த கேஸ்ட் எடுத்துட்டு ஒர்க் பண்றது, அப்புறம் மறுபடியும் வச்சுக்கிறது, அப்புறம் ஐஸ் பேக் வைக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ திங்க் ஐ எம் அ ஸ்லைட்லி ஆக்சிடென்ட் த்ரோன். அதுக்கப்புறம் நான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தூம்ல, அப்புறம் ஹூக்கியா குரூக்ல, நிறைய படங்கள்ல, ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல 2006 நான் பைக்ல இருந்து கீழே விழுந்தேன். என்னோட லெஃப்ட் ஃபுட் பைக்கோட கம்பி குத்தி அது வெளியே வந்துருச்சு. ஆனா எனக்கு தெரியல, ஏன் எனக்கு ஸ்டன்ட்ஸ் பண்ண பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ ஒருவேளை எனக்கு யாராவது சொன்னா, இப்போ நியூயார்க் கிளைமேக்ஸ்ல அங்க 50வது மாடியிலேருந்து கீழே வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட் ஈஸியா ஸ்டுடியோவில் வச்சு பண்ண முடியும், இந்த கிரீன் மேட் போட்டு. ஸோ நான் எங்க டைரக்டர் கபீர் கிட்ட கேட்டேன், கபீர் உங்களுக்கு அங்கிருந்து ஷாட் எடுத்தா நல்லா கிடைக்குமான்னு.
அவரு டைரக்டர் தானே, அங்கிருந்து எடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே நான் அங்கிருந்து விழுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் கீழே போய்கிட்டு இருக்கும்போது செகண்ட், அதாவது 48 ஃப்ளோர்ல போயிட்டு இருக்கும்போது அந்த விண்டோ கிளீனிங்காரங்க சொன்னாங்க நீங்க மறுபடியும் மேல வர முடியாதுன்னு, நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போகணும், ஏன்னா அதோட கேரபினர் மறுபடியும் மேல வராதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா ஓகே. நான் கீழே போகும்போது 20th ஃப்ளோர் போகும்போது அப்போ பிரசிடென்சியல் எலெக்ஷன் கோயிங் ஆன் தேர் அமெரிக்கால. November 4th பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடந்தது அப்போ. ஸோ நான் 3 மணி நேரம் அங்கேயே தான் இருந்தேன், அங்கேயே மேலேயே. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இது ரொம்ப கஷ்டமான வேலை, இனிமே செய்யக்கூடாதுன்னு. ஆனா எனக்கு இப்பவும் டென்னிஸ் எல்போவோட ப்ராப்ளம் அதிகமா தான் இருக்கு, யாருக்குமே தெரியாதது. டென்னிஸ் எல்போ இஸ் டெண்டனைட்டிஸ், அதுல ரொம்ப வலி அதிகமா இருக்கு. அப்புறம் இங்கே இந்த எலும்புல கூட பெயின் அதிகம், ரொம்ப வலி அதிகம். ஆக்சுவலி நான் ஒரு ஹேண்டிகேப் மாதிரி. ஸோ என்னோட பாடியை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பில்ட் பண்ணேன், அதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஆனா நீங்க ரிஸ்க் எடுக்காம இருக்க மாட்டீங்கல்ல? இல்ல எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு இப்படிதான் தோணும். அப்புறம் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், நான் அடுத்து இந்த கண்ட்ரில ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வருவேன். உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டுல அடுத்து அக்ஷய்க்கு அப்புறம் சிறந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ இன்னும் வரல, ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ஹீரோ. தூம்ல நீங்க எப்படி பைக் ஓட்டி காட்டினீங்களோ அப்பவே நீங்க எவ்வளவு ஆக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றதையும் காட்டிட்டீங்க. கண்டிப்பா. ஆனா அத மக்கள் பார்த்துட்டு, இந்த நாட்டின் இளைஞர்கள் பார்த்துட்டு அதே மாதிரி பைக் ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்னா? சார் நான் என்ன நினைக்கிறேன்னா அது ரொம்ப தப்பான ஒரு எக்ஸாம்பிள். அது யங்ஸ்டர்ஸ் என்னை பார்த்து ரேஸ் பைக் அப்படி ஓட்டுறாங்க, வீலிங் பண்றாங்க, அவங்கள நான் நிறுத்தி ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்றேன். ஸ்லோவா போங்க. ஒருவேளை நீங்க ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அவ்வளவு வேகமா போனா உங்க முகரைய பொண்ணுங்க எப்படி பார்ப்பாங்க? நீங்க எப்படி பூம்னு போயிட்டீங்கன்னா, சொல்றது புரியுதா? ஜஸ்ட் இன் தூம் ஸ்டைல் நீங்க ஹெல்மெட் போட்டுக்கங்க, பொண்ணுக்கு எதிரில் பைக்கை நிறுத்துங்க, ஹெல்மெட்டை கலட்டுங்க, அப்புறம் பாருங்க யூனோ. அப்புறம் முட்டாள் மாதிரி ஃபாஸ்டா போகாதீங்க. நம்மளோட யங் கேர்ள்ஸ் பாக்குறவங்க எல்லாம் இப்படிதானே சொல்லுவாங்க, எவன்டா அது இவ்வளவு ஸ்பீடா போறான் பைத்தியக்காரன், பாத்தீங்களா? அப்படிதானே சொல்லுவாங்க, யாரும் நல்ல விதமாலாம் சொல்லவே மாட்டாங்க. பசங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க. உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, பெரிய ஜான் அப்ரஹாமா? ஒரு தடவை என் கூடயே இப்படி நடந்திருக்கு. நான் ஹெல்மெட் போட்டு சிக்னல்ல நின்று இருந்தேன். நான் அப்போ பைக்ல இந்த மாதிரி நின்று இருந்தேன். அப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட பைக் இங்க வந்தது. அப்போ நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன், ராத்திரி டைம் யாரும் பார்க்க கூடாதுன்னு. அவன் என்ன பார்த்து டேய் உனக்கு என்ன ஜான் அப்ரஹாம் நினைப்பான். அப்புறம் முதல்ல என்ன யோசிச்சேன்னா ஹெல்மெட்டை கழட்டலாமா வேண்டாமா, இல்ல இதான் சேஃபா இருக்கும், ஹெல்மெட் போட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஸோ எனக்கு ஸ்டண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவேன் ஸ்டண்ட்டை. அப்புறம் எங்களுக்கு சேஃப்டி கேஜெட்ஸ் நிறையவே இருக்கும், அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும், நிறையா ரியல் லைஃப்பில் கிடைக்காது. அதனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. ஸோ கைஸ் ரொம்ப ஸ்லோவாக போங்க, வேகமாக போகிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, ஸ்லோவாகவே போங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள எப்பயுமே கஷ்டப்படுத்தாதீங்க. ஆனா நீங்க ஸ்பேஸுக்கு போனா உங்க பேரண்ட்ஸ்க்கு கஷ்டமா இருக்காதா? உங்களுக்கு ஸ்பேஸ்க்கு போறது ஒரு கனவு இல்ல? ஆமா, அதை நான் எதிர்பார்க்கறேன். எனக்கு நிலவுக்கு போறது ஒரு கனவு. என்னோட ஆசை இதுதான். நான் வெளியே போய் பூமியை மேல இருந்து பார்க்கணும். யூனோ நம்மளோட விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா சார் சொன்னாரு, சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. அதை மேல இருந்து பார்த்தா அப்படி இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு டேர் டேவில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றீங்களோ அதே அளவுக்கு நீங்க எமோஷனல் ஆளுன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, கொஞ்சம் அதிகமாவே. சின்ன விஷயத்துக்கு கூட உங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஆமா, நான் ரொம்ப எமோஷனல். என்னோட அம்மாவும் அப்படிதான். அப்புறம் எங்களோட வாழ்க்கையில தினமும் அப்புறம் பசங்களை பார்க்குறோம், அவங்க டெர்மினலி இல், அவங்களுக்கு கேன்சர். இதுக்கு முன்னாடி அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, இப்போ அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா எப்ப நான் போனாலும் என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க ஒரு 6 வயசு இல்லைன்னா 7 வயசு பசங்க. அவங்க சிரிப்பாங்க, அப்புறம் பின்னாடி இருந்து அவங்க பேரண்ட்ஸ் அழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க இன்னும் 6 மாசம் இல்ல 8 மாசம் தான் இருப்பாங்கன்னு. அந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக், ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஒருவேளை யாராவது ஒரு மிருகத்தை அடிச்சாங்கன்னா, இல்ல மிருகம் அடிபட்டு கிடந்தா அதை என்னால தாங்க முடியாது. அண்ட் ஹோம் ஃபார் தி ஏஜ்ட், அம்மா எங்க போவாங்கன்னா ஹோம் ஃபார் தி ஏஜ்ட், அது ஒரு முதியோர் இல்லம். அங்க யங்ஸ்டர்ஸ் அவங்களோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மாம் டேட் நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பவும் வரமாட்டாங்க. ஆனா இது இந்தியால தான் நிறைய நடக்கும். நாம வெஸ்டர்ன் கல்ச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அது இந்தியாலயும் நடக்குது இப்போ. அப்புறம் அது ரொம்ப டேஞ்சரஸான பிரசிடென்ட். ஏன்னா வி ஆர் நோன் டு பி ஃபேமிலி பீப்புள், யூனோ. அண்ட் இது மாதிரி தான் நிறைய நடக்குது. ஒரு தனி குடுத்தனமா, அப்பா அம்மா இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நீங்க எத்தனை பேர் பத்தி சொன்னீங்களோ, அபிஷேக், ரித்திக், இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஸ்டார்ஸ்னா, ஆக்டிங்கிறது அவங்க குடும்பத்திலேயே, அவங்க பிளட்லயே இருக்கு. ஆனா உங்களுக்கு எப்பவுமே தோணுது இல்லையா, நீங்க அந்த காட்டுக்குள்ள
தனியாவே வந்துட்டீங்கன்னு? சார், ஆக்சுவலி இந்த விஷயம் நேத்து தான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. ஷாருக்கும் அக்ஷய்க்கு அப்புறம் 25 வருஷம் கழிச்சு இந்த இண்டஸ்ட்ரியில நான் மட்டும்தான் பேக்ரவுண்ட் இல்லாம வந்த ஒரே ஆர்டிஸ்ட். அது வரைக்கும் ஆக்சுவலி நான் ரியலைஸ் கூட பண்ணல அத. ஐ எம் ஹியர் பை மை செல்ஃப். ஸோ என்னால நீங்க சொன்னது சரிதான். இங்க தாக்கு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நாம இண்டஸ்ட்ரியில எப்பயுமே போராடணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நாம ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ என்னையே எடுத்துக்குங்க. ஜான் அப்ரஹாம் தூம்ல பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. கரம் மசாலா படம் ஓகே, நியூயார்க் இல்ல ஓகே, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நான் எப்பயுமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஃபன் வித் அ குட் ஃபீல். எனக்கு என்ன தோணுதுன்னா, மத்தவங்களுக்கு குடும்பம் இருக்கலாம், காட் ஃபாதர்ஸ் இருக்கலாம், ஆனா உங்க கூட இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க. அப்சல்யூட்லி. இந்த விஷயத்த நான் எப்பயுமே ஒத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். நான் எப்பயும் இப்படிதான் நினைப்பேன். என்னோட ஆடியன்ஸ் தான் எனக்கு எப்பயுமே எல்லாம். எப்படின்னா, இட்ஸ் அன்பிலீவபிள். எனக்கு இவ்வளவு சப்போர்ட் ஆடியன்ஸ்ட இருந்து கிடைச்சிருக்குன்னா அவுட்ஸ்டாண்டிங். ஜஸ்ட் லைக் எப்பயுமே தலைவணங்குற, மறக்க மாட்டாத. ஜான் சார், நீங்க எல்லா கேள்விகளுக்கும் ஓப்பனாவே பதில் சொன்னீங்க. நாம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜோட தீர்ப்பு என்னங்கிறத நாம கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம மக்கள் தரப்புல இருந்து வழக்க தொடர்ந்தது ஜான் ஆப்ரஹாம் மேல. ஜான் ஆப்ரஹாம் கிட்ட நாம அவருடைய செக்ஸ் அப்பீல பத்தி கேள்வி கேட்டோம். அவர்கிட்ட அவருடைய பர்சனல் லைஃப பத்தி கேட்டோம். ஜான் ஆப்ரஹாம் கிட்ட ஓடின படங்களை பத்தி, ஓடாத படங்களை பத்தியும் கேட்டோம். நாம ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு ஜட்ஜ் நம்ம ஹிந்துஸ்தான் டைம்ஸோட சிட்டி எடிட்டர் சோனா கால்ரா அவங்களுடைய தீர்ப்பை கேட்போம். நீதிமன்றம் என்ன விரும்புதுன்னா, ஜான் ஆப்ரஹாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி புத்திசாலித்தனமா பதில் சொன்னாரோ, சில விஷயத்துல நீங்க புத்திசாலித்தனமா தப்பிச்சிட்டீங்க, ஆனா வேற சில விஷயத்துல நீங்க புத்திசாலித்தனமா பதில் சொன்னீங்க. ஆமா. அதனால இந்த குற்றச்சாட்டுல இருந்து நாங்க உங்களை கௌரவமா விடுவிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. ஜான் ஆப்ரஹாம், நீங்க ரொம்ப நல்ல விஷயங்களை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. மக்கள் கிட்ட பேரண்ட்ஸ் எப்படி கவனிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் கிட்ட அவங்க பாடியை எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆப்கி அதாலத்ல ஜான் ஆப்ரஹாம் மீது இந்த வழக்குக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறணும், நிறைய சக்சஸ் அவர் வந்து சேரணும், இன்னும் மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும், நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணணும், மக்களுக்கு உதவி பண்ணணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜான் ஆப்ரஹாம் அடுத்த ஜெனரேஷனையும் என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. உங்க ஸ்டார்டம் இன்னும் டெவலப் பண்ணுங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம் இதோட முடிவடையுது. அடுத்த முறை ஒரு புது கெஸ்டோட உங்களை நான் ஆப்கி அதாலத்ல சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.